அக்கா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. நம்ம இப்போ வேலைக்கு கிளம்பியாச்சு. வாங்க இன்னைக்கு பொழுத பார்க்கலாம். காலையிலேயே ஓனருக்கு முன்னாடியே கடைக்கு வந்தாச்சு. பக்கத்து டீக்கரில் நம்ம அண்ணன் சூடாக வடைலாம் போட்டு வச்சுட்டு இருந்தாரு. நம்ம ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணி டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு லைனுக்கு கிளம்பியாச்சு. காலையில் லைன்லாம் முடிச்சு காலையில் டிஃபன் ஒரு நைஸ் தோசை வாங்கி சாப்பிட்டு மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தா நம்ம நண்பன் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். மாப்பிள்ள வெயில் தாங்க முடியல, ஜூஸ் வாங்கி கொடுன்னு சொன்னேன். சரி வா போகலான்ட்டு நம்ம ஊர் கஃபே கடைக்கு வந்தாச்சு. இப்போ அரைஞ்சி வாங்கி வந்து ஏமாத்திட்டு இவன் என்ன குடிக்கிறான்னு பாருங்களா, பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் தான் குடிப்பாங்களாம். ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வண்டிக்கு ஆயில் மாற்றி 4000 கிலோமீட்டர் ஓடிட்டு, அதனால பக்கத்தில் இருக்க பல்க்கு வந்து ஆயில் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நம்ம மெக்கானிக்கை போய் பார்த்தேன், ஆள் இல்லை. சரி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் திருநெல்வேலியே ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு தான் அன்னைக்கு. புளித்தண்ணி நம்ம வீட்டில் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புளித்தண்ணி கருவாட்டு தொக்கு ரெண்டும் வச்சு சாப்பிட செமையாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் தோட்டத்துக்கு போய் ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து தம்பி கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் மறுபடியும் ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்கும்போதே நம்ம அண்ணன் கடையை பார்த்தோன்னே வண்டி தன்னால் ஆஃப் ஆகிட்டு, சரி இன்னைக்கு நம்ம அண்ணன் கடையிலே சாப்பிட்றோம். 3 பரோட்டாவும் திருநெல்வேலி ஸ்பெஷல் கலைக்கும் வாங்கி சாப்பிட்டு நைட்டு படுத்து தூங்கியாச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.